உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாமினிகளோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவரும் நாமினிகளுக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவ நாமினிகளிலே தொடர்ந்து டென்மார்க்கில் இருந்து உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கிறீர்கள். வருடங்களிலிருந்து இந்த வருடம் மட்டும் நாங்கள் உளவியல் ரீதியான பல விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த வாரம் இந்த இளையோர்கள் திருமணத்தின் பின் அவர்களுக்கு ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான விடயங்கள் பலது பதைத்திருந்தோம். இந்த முறை அதோடு சேர்ந்த இவர்கள் காணும் உளவியல் ரீதியான மனோநிலை பிரச்சனையை பார்த்தோம். கடந்த முறை நாங்க இளைய சந்ததி வேலை செய்கின்ற வேலைத்தளம் பல எதிர்பார்ப்புகளை இந்த பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கிறது. அவர்கள் மிக அதிகமான நேரத்தை மிக அதிகமான வேலை செய்கிற பிள்ளைகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார்கள். அதைத்தான் நாங்க போன முறை ஒரு முக்கியமாக அதை அழுத்தி கதைச்சினாங்க. பழைய காலத்துல எங்கட முதலாவது சந்ததி இருக்கும்போது வீடுகள்ல நாங்க சாமி அறையன்ற ஒன்றை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த இளம் சந்ததிகளுக்கு அவர்களுக்கு வேலை செய்வதற்குரிய ஒரு அறை என்றது முக்கியமாக வீட்டின் ஒரு பகுதியாக வந்துட்டது. அப்ப இந்த விஷயம் அவர்கள் தங்களுடைய வேலைகளை இப்ப நாங்க முதலாம் சந்ததி 8 மணித்தியாலம் செய்துட்டு வீட்டுக்கு வந்தோம் என்று சொன்னா அந்த வேலையை மறந்து எங்களுடைய பிரத்யேக வாழ்க்கை, எங்கட சுய வாழ்க்கை, குடும்பம், மனைவி, பிள்ளை இவர்களோட நாங்க சேர்ந்து கதைச்சு பேசி எங்கட வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்ப இந்த இளம் சந்ததியாக்களுக்கு நாங்க போன முறை பேசின மாதிரி அவர்கள் சில பேர் 12 மணித்தியாலும் 16 மணித்தியாலும் கூட அந்த வேலையில பாவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறார்கள். இப்ப இந்த விஷயத்தை இங்கே உதாரணமாக இங்கே உள்ள இந்த வேலை பழு அல்லது இந்த இளம் சந்ததிகளுக்குள்ள பிரச்சனைகளை ஆய்வு செய்பவர்கள் பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த விடயம் ஏன் இப்படி என்ன நடக்குது, என்ன இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆய்வுகள்ல கூறுகின்றார்கள். என்னன்னு சொன்னா, அதாவது பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கல்ச்சர், அதாவது 100க்கு 110% அல்லது 120% சரியாக இருக்கும், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும் இல்லையா, எல்லாம் பூரணமா சரியாக இருக்கணும். வேலை தளத்துல 100% அவர்கள்ட்ட கேட்டா இவர்கள் 110, 120% செய்து கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கவன். அப்ப அந்த இதனால அந்த வேலை தளத்தில் உள்ள முதலாளிமார் அல்லது அவர்கள் கேட்காமலே, அவர்கள் பெரிதாக சில இடங்களில் கேட்காமலே இவர்கள் தங்களுடைய திறமையையும் முழு பெறுபேறையும் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்திய வேலைத்தளம் என்று சொல்லி இங்கே உள்ள ஆய்வுகள்ல கூறுகின்றார்கள். அப்ப இந்த ஆய்வுகள் கூறுகின்ற போது அவர்கள் இந்த உளவியல் அழுத்தத்தையும் அதுல இணைச்சு கதைக்கிறார்கள். எங்களுடைய உயிரியல் உடம்பு, பயாலஜிக்கல் உடம்பு அது ஒரு கணக்கான எல்லை உள்ள சக்தியைத்தான் வச்சிருக்கு. அதுல ஒரு எல்லை உள்ள எனர்ஜி சக்தி தான் ஊட்டச்சத்துகள் இதுகள் அது உருவாக்கப்படுது இல்லையா. அப்ப அந்த ஊட்டச்சத்து இந்த விஷயங்கள் சாதாரணமாக ஒரு தடகாத்திரமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு வேலைகள்ல 8ல இருந்து 10 மணித்தியாலத்துக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேல அவர்கள் வேலை செய்யும் போது தங்களுடைய அந்த சேமிப்பில உள்ள சக்திகளை எடுத்துத்தான் வேலை செய்கிறார்கள். அப்ப இந்த சேமிப்பில இருக்கிற சக்திகளை இவர்கள் எடுத்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் போது இவர்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமோ 5 வருஷமோ 8 வருஷமோ இந்த காலப்போக்கில் அவர்களுக்கு ஒரு நோய் அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கின்றது. நோய் அறிகுறிகளை அவர்கள் 2-3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று அவர்களுடைய உடலோட சம்பந்தப்பட்ட அறிகுறிகள். 2வது கணவன் மனைவி என்று இருக்கும் போது 2 பேர் குடும்ப ஜோடிக்கு இடையில உள்ள பிரச்சனை, தனியால். அடுத்தது 2 ஜோடிக்கு இடையில உள்ள பிரச்சனை. அடுத்தது 3வது
அந்த குடும்பங்கள், அவரோட சம்பந்தப்பட்ட சொந்தங்கள், பிள்ளைகள், அப்படி என்று சொல்லி அதை 3 பெரும் பகுதியாக பிரிக்கிறார்கள். இந்த 3 பெரும் பகுதியாக பிரிச்சு போட்டு அதுல அவர்கள் மிக அழுத்தி கூறுவது எது என்று சொல்லி சொன்னா அந்த தனி மனித பிரச்சனை, தனி மனித சிக்கல்களை குறிப்பிடுகிறார்கள். இப்ப அதுல அவர்கள் மிக மிக கூடுதலாக அவர்கள் அதுல அழுத்தி சொல்லுவது, ஆய்வுகள்ல அழுத்தி சொல்வது என்னென்று சொல்லி சொன்னா, இவர்கள் மிக அதிகமாக வேலைக்கு தங்களுடைய சக்தியையும் நேரத்தையும் பாவிச்சு கொண்டு போகும்போது, உதாரணமாக ஒரு தனி இளம் சந்ததியர், இளம் பிள்ளைகள், இவர்களுக்கு பொறுத்தவரையில தாம்பத்திய வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தாம்பத்திய வாழ்க்கையில இவர்கள் எவ்வளவு திருப்தியோட இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய சோடி இணைப்பு செயல்பாடும் குளிர்மையாக இருக்கும். உறவாடல், நெருக்கம், இதுகள் எல்லாமே கூட நல்லாக இருக்கும். அப்ப நாங்க இது உளவியல் முறையிலையும் உயிரியல் முறையிலையும் தான் நான் இதை இங்க குறிப்பிடுறேன். இந்த ஆய்வுகள் பல ஆய்வுகள் இதை குறிப்பிடுகின்றது. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். இந்த பிரச்சனை தனியா பெண்ணுக்கண்டோ தனியா ஆணுக்கண்டோ இல்ல, ஆண் பெண் இரு பாலாருக்கும் இதுகள் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த இடங்களிலே கூடுதலாக அவர்களுடைய பாலியல் தன்மைகள், வேட்கை அல்ல விருப்பம் அங்க குளறுபடி ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அது பல தரத்துல வரலாம். அது தேவை என்று சொன்னா அது ஆறுதலா ஒரு நாளைக்கு விவரமா பார்க்கலாம். நாங்க இங்க குறிப்பாக இந்த இளம் சந்ததிகளை பற்றி பேசும்போது அதை பற்றி குறிப்பிட்டு கொண்டு அங்கால போகலாம். வேலை பழுக்கள், வேலையில கூட சக்திகளை செலவழிச்சு, நேரங்களை செலவழிச்சு, கணவன் மனைவி அல்ல ஒரு ஆண் பெண்ணுக்கு தேவையான அடித்தளம், அடிமூல விடயமாக, அடி தேவையான விஷயமாக இருக்கின்ற இந்த பாலியல் வேட்கை என்றதுல பல வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன. கூடுதலாக இந்த பாலியல் தன்மையில உள்ள பிரச்சனைகள், வேதனைகள், நோக்கள் அல்லது கஷ்டங்கள், விருப்பமில்லா தன்மைகள், வறட்சியான தன்மைகள், இதுகளை பற்றி எந்த சோழியோ இவருமே வெளியில பேசுவது கிடையாது. அது ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் உதாரணமாக எங்க அகதி மக்கள், தமிழ் மக்கள் மாத்திரமல்ல அகதி மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் மற்ற நாட்டு அகதிகளோட பேசும் போதும் அவர்கள்ட்டையும் இதே பேட்டர்ன் தான் அவர்கள்ட்டையும் இருக்கு. ஆனா இங்க உள்ள டேனிஷ் பிள்ளைகள் இவர்களை பொறுத்தவரையில அது முக்கியத்துவம் கொடுத்து அது ஓப்பனாக பச்சையாக வெளிப்படையாக கதைக்கிறார்கள். அது அவருடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. கடந்த காலத்துல பழைய காலத்துல பேசியிருக்கிறோம். இங்க பாலியல் கல்வி, செக்சுவல் கல்வி என்றது பாடசாலையிலேயே கொடுக்கப்படுது. பாடசாலையிலே அதை பற்றிய போதனை, போதிப்பு, அதை பற்றிய அறிவு, விளக்கம் எல்லாமே கொடுக்கப்படுது இல்லையா? அப்ப அதனால அவர்களுக்கு அந்த இல்லற விஷயத்துல ஒரு சின்ன மாற்றங்கள் வரும்போதும் அவர்கள் மிக அவதானமாக அவதானிச்சு அதற்குரிய வைத்தியர்களோ அதுக்குரிய ஆக்களுடைய மிக ஆரம்பத்திலேயே போய் பேசிடுறார்கள். ஆனா எங்கட வட்டத்தை பொறுத்தவரையில அந்த பெரிய விடுதலையான இல்ல தங்களை புரிஞ்சு கொள்ற, தங்களை மதிப்பீடு செய்கின்ற தன்மைகள் கொஞ்சம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் இந்த விஷயமாக இருக்கு. அப்ப இதுகளை செய்யும் போது அங்க என்ன முதல் நடக்குது என்று சொல்லி சொன்னா, அதாவது இப்ப நாங்க எங்கட ஊர் பாசையில சொல்லணும் என்று சொல்லி சொன்னா, கட்டிலே பிரிவு ஏற்படுகிறது. முதல் இளம் பிள்ளைகள் இந்த பாலியல் தன்மை வித்தியாசங்கள், பிரச்சனைகள் இதுகள் இருக்கும் போது கட்டிலையில தான் பிரச்சனை கூடுதலாக உருவாகிறது. அதை இங்க ஆய்வாளர்கள், இந்த விஷயத்தை பற்றி ஆய்வு செய்பவர்கள் சொல்வார்கள், அதாவது டியூன், அந்த நாங்க போடுற போர்வைக்குள்ளதான் பிரச்சனை ஆரம்பம். போர்வைக்குள்ளதான் பிரச்சனை முதல்ல தொடங்குறது. அந்த பிரச்சனை பேர்ந்து அது பல விஷயத்துல வளர்ந்து கொண்டு போகுது. ஏன்னா உதாரணமாக இப்ப இங்க உள்ள ஆய்வுகள், விஞ்ஞான ஆய்வுகளை பொறுத்தவரையில பாலியல் திருப்தி என்றது 2 பேரும் அதை அனுபவிக்க முடியவில்லை, அதை திருப்திப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி சொன்னா, பகல் நேரத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவிக்கிறது வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை சொல்றது வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு சாப்பிடும் போது உப்பு பத்தாது அல்லது இது சரியா வரையில எரிஞ்சு போச்சு, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கமெண்ட்டுகள். இந்த விஷயங்கள் கூடுதலாக அவர்களுடைய இந்த பரிமாற்றம், செய்தி பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் இந்த தளத்துல அது விரிந்து வளர்ந்து கொண்டு போகிறது. போக 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 பேர்ந்து அவர்களுக்குடைய ஒரு 2 பேருக்கும் இடையில உள்ள ஒரு தனிப்பட்ட கோபங்களாக வருகிறது.
ஒரு ஆள் நேருக்கு நேர குறை சொல்றது அல்லது கருத்து முரண்படுறது, தங்களோட உறவில ஏதோ சிக்கல் வந்துட்டு எங்களுக்கு இது முடியல, என்னால எனக்கு மனைவியா இருக்க இயலாது, என்னால உனக்கு கணவனா இருக்க இயலாது என்ற தளத்தில் கூட அந்த கருத்து உருவாக்கம் போயிடுறது இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு போகும்போதுதான் கூடுதலாக அவர்களுடைய குடும்ப அளவில, சொந்தங்கள், பிள்ளைகள், அவற்றை அளவில இந்த சிக்கல்கள் வர பார்க்குது. அப்ப இந்த விதமாக இந்த இளையோர்களை பொறுத்தவரையில வேலைத்தளம் என்ற இடத்துல மெதுவாக அதை ஆரம்பிச்சு முளவிட பண்ணி, அது பிறகு கணவன் மனைவி இருவர்களுடைய உறவுகள், வாழ்க்கையின் உண்மையான அடித்தளங்கள் அதுகளை நெருடலை ஏற்படுத்தி அது பின்னர் குடும்பங்கள்ல கொண்டு சேர்த்து அது பிள்ளைகள், சொந்தங்கள் எல்லாருமே அளவு பாதிக்கப்படக்கூடியதாக சேருகின்றது. அப்ப இந்த இடத்துலதான் அடுத்த 4வது கட்டத்துக்கு போகிறார்கள். மனமுறிவு நிலைமைக்கு 4வது கட்டத்துல போய்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த விடயங்கள் இங்க பெரிய அளவில் இல்லாட்டாலும் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்க கேள்விப்படுறோம் இல்லையா? ஒரு 10% 15% இடங்களில நாங்க நல்ல செய்திகளை கேள்விப்படாம கூடுதலான இந்த மனமுறிவு இப்படியான விஷயங்களை கேள்விப்பட வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்துல அந்த பிள்ளைகள், அந்த இப்படி பிரிஞ்சு போற பிள்ளைகளும் கூடுதலாக எங்கட வட்டத்தை பொறுத்தவரையில திரும்ப மறுமணம் செய்யற தன்மையும் குறைவாயிருக்கு. அப்ப அந்த குடும்ப கலாச்சாரத்துல ஒருவர் கணவன் மனைவி என்று இணைந்துட்டால் அவர்கள் துன்பத்துல இன்பத்துல எல்லாத்திலையும் சாகும் மட்டும் உண்டாயிருக்கும். இடையில மாற்று வழி இருக்கக்கூடாது. அல்ல அப்படி மாற்று வழி செய்தால் அவர்கள் சமூகத்தின் அங்கீகாரத்தில இருந்து, ஏற்புட தன்மையில இருந்து 2ஆம் தரம் 3ஆம் தரமாக அவர்கள் இறக்கப்படுவார். 2வது 3வது முக்கியத்துவத்துக்கு அவர்கள் குறையக்கூடிய வாய்ப்பு எங்கட வட்டத்துல இப்போது இருக்கிறது. அது கூடுதலாக நான் நினைக்கிறேன் எங்கட இந்த முதலாம் சந்ததி இருக்கும் மட்டும் அந்த பண்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனா 2ஆம் 3ஆம் 4ஆம் சந்ததி வர சில வேளையில ஒரு பகுதியாவது, முழுமையா இல்லாவிட்டாலும் ஒரு பகுதியாவது எடுபட்டு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கின்ற மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல இப்ப நாங்க கூடுதலாக இந்த மனமுறிவு இதுகளை இங்க நாங்க பேசும்போது பார்க்கும்போது இதுல கூடுதலான பிள்ளைகள் இப்ப ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில தன்னந்தனியாக இருக்கிறார்கள். சில வேளையில அவர்கள் மறுமணத்துக்கு தயாராகி அவர்கள் போய் செய்ய வேற விதமான உறவுகளை தேடிக்கொண்டு போகிறார்கள். இப்ப பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில அவர்களுக்கு 1 புள்ளியோ 2 புள்ளியோ 3 புள்ளியோ கிடைத்து விட்டது என்று சொன்னா அந்த 3 பிள்ளைகளையும் 2 பிள்ளைகளையும் ஆளாக்கி உருவாக்கி அது கொண்டு வரதான் என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய உண்மையான பயாலஜிக்கல், அதாவது உயிரியல் தேவைகள், உயிரியல் சந்தோஷங்கள் அவைகள் எல்லாவற்றையும் அடக்கி அவையெல்லாம் தனக்கு முக்கியம் என்று இல்லை, ஒரு கொஞ்ச நாள் அந்த பழைய வாழ்க்கை வாழ்ந்ததே போதும் என்று சொல்லி அவர்கள் கூடுதலாக இப்ப உளவியல் முறையில நாங்க அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னா அவர்கள் ஒரு கற்பனை வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. நிஜ வாழ்க்கையில அவர்களால வாழ முடியாம இருக்கின்றது. நிஜ வாழ்க்கையில இப்ப உதாரணமாக ஒரு கொண்டாட்டங்களோ இதுகளுக்கு எல்லாம் வர்றது எல்லாத்தையும் எவ்வளவுக்கு விலத்தியலுமோ அவ்வளவுக்கு விலத்தி கொண்டு போவார்கள். எங்கட தமிழ் கலாச்சாரத்துல உள்ள ஒரு பண்பு சுகம் விசாரிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, பிள்ளை இப்படி இருக்கிறா, இது சாப்பிட்டியா என்று முதல் ஒரு சின்ன சாதாரணமாக கேள்வி கேட்பார்கள். 2வது கேள்வி பெரிய குண்டொண்டு போடுவார்கள், இன்னும் தனியாயோ இருக்காய். இப்படியான கேள்விகள் கூச்ச நாச்சம் இல்லாம நேர கேட்பார்கள். நாங்க அல்லது இந்த பகுதிகள்ல நாங்க பார்க்கும்போது அது தனி மனிதனுடைய பிரத்யேகமான பிரச்சனை என்று அதை பற்றி கேட்க மாட்டார்கள், அதை பற்றி கதைக்க மாட்டார்கள் இல்லையோ. ஆனா எங்கட பக்கத்துல நேரடியாக அட்டாக் பண்றது. ஆனா அவர்கள் ஏதோ தாங்களோ பெரிய சுகம் விசாரிக்கிற மாதிரி ஏதோ அணைப்பு செய்யற மாதிரியான கருத்தோடு தான் அதை கேட்கிறார்கள் இல்லையோ. ஆனா அதோட சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தான் தெரியும் அதை எவ்வளவு வேதனையை கொடுக்குது, எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது என்று சொல்லி இல்லையா. அப்ப அந்த உளவியல் வேதனை என்று சொல்றது அவருக்கு வருமோ இல்லையோ அதை பற்றி அவைக்கு மற்றவைக்கு கவலை இல்லை இல்லையோ. அப்ப இந்த விதமான முறையில எங்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள், சமூக பிரச்சனைகளும் கூட இந்த இளைய சந்ததிகள் இவர்களுடைய விடயங்களுக்கு பல இன்னல்களை கொடுக்கணும்.
பல துன்பங்களை கொடுக்கிறத நாங்கள் எங்கட வைத்திய முறையில நாங்கள் அவரோட பேசும்போது கதைக்கும் போது இதை செய்யும் போது அதுகளை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இந்த இடத்துல இப்ப நாங்க இப்ப அவர்களோட பேசும்போது அவர்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க உதாரணமாக உங்களோட கலாச்சாரம் என்றால் எப்படி விசாரிக்கும், எப்படி கதைக்கும், எப்படி பேசும்ன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தெரிஞ்சு கொண்டு முதல்ல உங்களை தயார்படுத்துங்க. ஒரு கொண்டாட்டத்துக்கு போறதுன்னு சொன்னா இந்த மாதிரியான கேள்வி அங்க பல பேர் கேட்கறது காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அவன்ற வாயை நாங்கள் மூடையலாது இல்லையோ. ஆனா அவர்களை பொறுத்தவரையில கேள்வி கேட்கறது இயற்கை. ஆனா அதற்கு நீங்க பதில் சொல்றதுக்கு எப்பவும் தயாராக இருக்கணும். இப்ப உங்களுக்கு வேண்டப்படுறாங்கன்னா ஒரு கௌரவமா மரியாதையா ஓம் அப்படித்தான் அப்படி என்று சொல்லி போட்டு போகலாம். வேண்டப்படாத அவர் திரும்பியும் உங்களுக்கு தேவையில்லாததுன்னு சொன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இது எங்கட தனி மனுஷ வாழ்க்கை விஷயம், இதுக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லை. நேர சொல்லி கொண்டு போங்க, நேர பதில் அழியுங்க, மனதுக்குள்ள வச்சு புகையாதீங்க. மனதுக்குள்ளே அவர்கள் இப்படி கேட்டுட்டார்களே அது இதுன்னு சொல்லி நினையாதீங்க. நேரடியா வைக்க சொல்லுங்க, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ள நீங்க கேட்கிறதோ அதுக்குள்ள நீங்க வர்றதுக்கு நான் விரும்பல. அப்ப இந்த விதமாக கதைச்சு கொண்டு போக இப்படியான ஆக்கள் கேட்கறதுகள் காலப்போக்கில் தானாயே விட்டுடும், தானாய் விலகிடுவார்கள் இல்லையோ. நாங்க ஆக்களுக்கு பணிஞ்சு மரியாதை கொடுத்து கனம் பண்ணி நல்ல சாஃப்டா கதைச்சு கொண்டு போனா தான் அவர்களை எங்களுக்கு இன்னும் பல கஷ்டமான கேள்விகளை கேட்டு துளைக்கிறது கூடுதலாக இருக்கு. அப்ப இதை நாங்க கொஞ்சமாவது எதிர்த்து நின்று உங்களோட அதை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு நான் தயார் இல்லை. என்ற பிள்ளைகளுக்கோ அல்லது என்ற சொந்தங்களுக்கோ அதுக்குரிய அப்படியான முறையில் அவர்கள் பதில் அளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி வந்தார்கள் என்று சொன்னா இந்த விடயங்களுக்குள்ள அவர்கள் ஓரளவுக்காவது தங்களை தைரியப்படுத்தி வச்சுக்கலாம். ஆனா நீங்க இங்க சகல தகுதியோட இந்த நாட்டுல இருக்கிறீங்க, இங்க மொழி இருக்கு, இங்க இப்ப தராதர படிப்பு சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு, முழுமையான ஆக்களா இங்க இருக்கிறீங்க இல்லையோ. அப்ப இந்த முழுமையான ஆக்களா இருக்கிறபடியால உங்களோட பிள்ளைகள் உங்களைத்தான் மொடலாக தங்களுக்குரிய உதாரணமாக வச்சு வளரப்போகுது. நிகழ்கால எதிர்கால வாழ்க்கையில் கூட அமைய போகுது இல்லையோ. கணவன் மனைவியோ அல்லது ஏதோ ஒரு உறவோட இருந்து நல்ல திடகாத்திரமாக சந்தோஷமாக இருந்து அவர்களோட இன்முகமா சந்தோஷமா அவர்களை பலத்தெடுத்து சரியான உதாரணமாக நீங்க இருக்க புறப்பட்டீங்கள் என்று சொன்னா அது எங்களுடைய 2ஆம் 3ஆம் எதிர்கால சந்ததிகளை நீங்க பாதுகாக்கிறீங்க, அதை நல்ல வடிவா வளர்த்தெடுக்கிறீங்க என்றதுக்கு அதுக்குரிய அர்த்தம். உதாரணமாக இப்ப என்னுடைய வைத்திய அனுபவம், இங்க ஆய்வுகள், இங்க உளவியல் நிபுணர்கள் செய்கிற ஆய்வுகளின்படி கூடுதலாக இந்த தனி தாயிட்டோ தனி தகப்பன்ட்டோ அல்ல தனியான பெற்றோரிட்ட வாழுகிற இந்த பிள்ளைகள் தான் கூடுதலாக 15, 16, 17 வயதுகள் வரும்போது குழம்பு போகிற பிள்ளைகளாக வருகின்றார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு அப்பா அம்மாவோட வளர்ற பிள்ளைகள்ல பெரிய பொறாமை உடையவர்களாக வருகிறார்கள். அவர் இந்த பாரு அவைக்கு எல்லாம் அம்மா அப்பாண்டு 2 பேரும் பள்ளிக்கூட கூட்டத்துக்கோ அல்லது இன்னொரு கொண்டாட்டத்துக்கோ அவர் அப்பா அம்மாண்டு 2 பேர் வருகிறீங்க, எனக்கு அப்படி ஒரு தருமே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. அப்ப இந்த விஷயங்களால அந்த நல்லா இருக்கிற குடும்பங்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு சில மனக்கசப்புகள் அல்லது பொறாமைகள் இப்படியான தன்மைகள் ஏற்பட பார்க்கிறது ஆரம்பத்துல. அது பேருந்தும் தொடர்ந்து கொண்டு போகும்போது அவர்கள் கூடுதலாக போதை பொருள்கள் அல்லது இப்படியான கெட்ட பழக்க வழக்கங்கள்ல அவர்கள் போய் மாட்டுப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. நீங்க ஆய்வுகள் சொல்லு, இது நான் இந்த சுய விருப்பத்துல சுய இதுல நான் இங்க சொல்லல, இங்க ஆய்வுகள் கூடுதலாக சொல்லப்படுது. அப்ப இந்த ஆய்வுகள் இதுகள்ல தான் அவர்கள் சொல்லி அவர்களுடைய வழிகாட்டல் என்று சொன்னா இந்த வயது வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் கூடுதலாக வீட்டிலே ஒரு சோடியாக கணவன் மனைவி என்று திருமணம் செய்திருக்க வேணும் என்று இல்லை, ஒரு சோடியாத்தனம் ஆண் பெண்ணாக உறவோட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னா இவர்கள்ட்ட வளர்ற பிள்ளைகள் எல்லாம் சராசரி பிள்ளைகளாகவும் நல்ல திட ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட உடல் ஆரோக்கியத்தோட சமூகத்துக்கு பிரயோசனமாக பிள்ளைகளாக வர்றதுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இங்க ஆய்வுகள்ல சொல்லப்படுகின்றது. அந்த விஷயங்கள் இந்த மேல தேச நாடுகள்ல எல்லா இடமும் நடக்கிறத நாங்கள் எல்லாரும் கண்கூடா பார்க்கிறோம்.
இங்கே கல்யாணம் என்று சொல்லி ஜெர்மன்கார் அல்ல டென்மார்க்கர் அவர்களுக்கு வந்து அது ஒரு இறுகினை. இப்ப எங்களை மாதிரி எழுதப்படாத சட்டம் மாதிரி ஒரு கல்யாணம் செய்தா சாக மாட்டேன் அதுகளெல்லாம் அங்க தூக்கி வீசப்பட்டுடுது இல்லையோ. வேலை பழுக்கள் இந்த மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்பட்டு அவர்கள் தங்களோட சிந்தனை வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிட்டார். இந்திய வாழ்க்கை முறைக்கு இவர்களை மாத்தினது வந்து இந்த தொழிற்சாலை கலாச்சாரம் 1800 தொடங்கி அது பெரிய அளவில் வளர்ந்து வரும்போது அந்த கலாச்சாரம் தான் இங்க சமூக அமைப்பு, குடும்ப அமைப்பு, வாழ்க்கை அமைப்பு, வாழ்வியல் முறை எல்லாவற்றையிலுமே பல பயங்கரமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தது. ஆனா நாங்க இப்பதான் இதுக்கு வந்து வந்து இறங்கி இருக்கோம். அப்ப இது எங்களுக்கு நேரடியாக முதல்ல நடக்கிற விஷயங்கள் இல்லையோ. அப்ப இந்த இடத்துல இப்ப நாங்க முதலாம் சேர்ந்து பெரிய ஷாக், ஒரு அதிர்ச்சியில இருக்கிறோம். ஏட்டா நாங்க காவி கொண்டு வந்த பழைய கலாச்சார விழுமியங்கள் எங்களோட ஞாபகத்துல ஒரு தொகை நிறைஞ்சு போய் கிடக்கு. ஆணோ பெண்ணோ இன்னொரு ஆளை பிடிக்கலாம், இன்னொரு ஆளோட சேர்ந்து வாழலாம் என்று சொல்றது நினைச்சே பார்க்க இல்லாத விஷயமாக இருக்கு. அதை பற்றி ஒரு சிந்தனை கூட வந்தாலே அது பாவம் என்ற மாதிரியான அளவில் அவை இந்த மனம் வந்தவைக்கு சொல்லுது இல்லையோ. அப்ப இதனால அவர்களுக்கு வந்து இது சிக்கலாக இருக்கின்றது. ஆனா இந்த 2ஆம் 3ஆம் சந்ததிகள் வந்து அப்படியான விடயத்துல முன்னேறி இந்த சமூகத்தோட இணைஞ்சு தங்களை நல்ல நிலையில வச்சிருந்து அதே நேரத்துல பிள்ளைகளையும் நல்ல நிலையில வளர்க்கணும் என்றுதான் இப்ப எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த செய்தி சில வேளையில அவர்களுக்கு போய் ஒரு சிலருக்கு உதவி செய்யுமாக இருந்தா மிக நல்லா இருக்கு. உளவியல் ரீதியாக நீங்க பல விடயங்களை சென்ற ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். இதன் மூலம் பலர் பயனடைவது மட்டுமல்ல, பலருடைய கருத்து நீங்கள் உண்மையாக வாழ்வியலை இணைத்து, அதுவும் தமிழர்களுடைய வாழ்வியலை இணைத்து கூறி வருவதன் மூலம் பல சிறப்புகள் உளவியல் ரீதியான இந்த கலந்துரையாடல் பற்றிய விடயங்களிலே பலர் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். அந்த வகையிலே நீங்களும் உளவியல் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கான ஒரு களமாக நீங்களும் இணைந்து ஐயா சர்க்குணம் ஐயா உங்களை இணைத்து தந்ததன் மூலம் நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு வழங்குகின்ற பெரும் ஒரு சேவையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சிறப்புக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் இதுவரையில் இணைந்திருந்தமையை பற்றி உங்களுடைய மன நிறைவு வண்ணம் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்லொரு உணர்வு, நல்லொரு விடயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட உதவியோட நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றதுல எனக்கு நல்லொரு மன திருப்தி இருக்கின்றது. ஏன்னு சொன்னா இப்ப நாங்கள் வந்து வேலை செய்த காலத்துல வந்து அளவுக்கு மிஞ்சி வேலை செய்தபடியினால நாங்கள் வந்து மனங்கள் உடம்புகள் எல்லாம் இறுகி போய்தான் இப்ப இந்த பென்ஷன் காலத்துல இருக்கிறோம். நான் இப்ப உதாரணமாக நல்ல நிலையில இருந்தால் நாங்க எங்களோட வைத்தியத்தை தொடரலாம். ஆனா அந்த இடத்துக்கு நான் போகையில முதல் நான் என்ன பார்க்கணும்ன்ற இதுல தான் நான் இப்போ இதுல அமைதியா இருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு திறவுகோல் இப்ப இதுல வந்து நீங்க தந்திருக்கின்றீர்கள். இந்த திறவுகோலிற்கு ஊடாக நான் ஒரு 50 பேரோ 75 பேரோ 100 பேரோ அவர்களோட என்ற கருத்துக்களை கலந்து பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு தளத்தை நீங்க ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லொரு திருப்தியும் நல்லொரு மன சந்தோஷம் இருக்கிறத நான் இதுல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அல்ல, நீங்கள் ஒரு உளவியலாளராக இருந்தும் உங்களுக்கு உளவியல் ரீதியாக உங்களை பாதித்த உங்களுடைய வாழ்க்கை பற்றி ஒரு சிறு தகவல். உதாரணமாக இப்ப இங்க வந்து இப்ப நான் முதல்ல கூறின மாதிரி இந்த வேலை பழு என்று சொல்றது வந்து இப்ப என்னுடைய துறையில வந்து இப்ப நாங்கள் வேலை செய்த தளம் வந்து அப்படி ஒரு பழு உள்ளது. இப்ப உதாரணமாக அகதி மக்கள் தங்களோட ஊர்கள்ல சித்திரவதை செய்யப்பட்டு கைகால்கள் இழந்து கைகால்கள் இப்ப உதாரணமா ஆக்கள் உருவமாய் இருப்பார்கள். அவர்களுக்கு உள்ள நரம்புகள் எலும்புகள் எல்லாம் உடைச்சு நொறுக்கப்பட்டுதான் இங்க அகதியாக அனுப்பப்படுறார்கள். அப்படி நடப்பிணமாக அல்லது அரை மனிதர்களாகத்தான் இங்க வந்து சேருகிறார்கள், ஆண்கள் பெண். அப்ப அவர்களோட பேசி அவர்களுக்கு வந்து உதவி செய்யற வைத்தியம் செய்யறன்னு சொல்றது வந்து இலகுவான விஷயம் அல்ல. நாங்கள் எங்களை நல்ல தைரியமா திடகாத்திரமா தெளிவாக வச்சிருந்தா தான் இப்படியான ஆட்களுக்கு வந்து நாங்க வைத்தியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியான இதுல இந்த வேலை பழுவே எனக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. அது அடுத்து மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி சொன்னா, இப்ப 2009 நடந்த அந்த ஊர்ல நடந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனைன்றது வந்து மற்ற சக தமிழ் மக்கள் மாதிரி என்னையும் சரியா பாதிச்சுட்டு.
அது எனக்கு பின்னாம் பெரிய ஒரு தாக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேல அதால பாதிக்கப்பட்டிருந்தன. அப்ப அந்த பாதிப்புகள் இப்ப உதாரணமா இந்த உடம்புல எனக்கு தெரியும் அது இன்னதான் என்று சொல்லி அந்த விளக்கத்தோட நானும் என்னோட வேலை செய்து அதுக்கு நானும் சில வைத்தியங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைக்கு இப்ப நாங்க தனியாக இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குரிய எனக்கு பெரிய உளவியலாளர்கள் நீங்க பெரிய விசேஷமான உளவியலாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள்ட்ட இருந்து சில வைத்தியங்கள் ஆலோசனைகள் கொஞ்ச காலம் நான் பெற்றுத்தான் அதுல இருந்து கொஞ்சமாவது விலகி கொஞ்சம் முன்னேறி கொண்டு வந்தான். அதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க 2016 என்னுடைய மனைவிய இழந்தது. அதாவது கேன்சர் அந்த நோயினால அவ வலுக்கிக்க ஒரு 3 மாதத்துக்குள்ள இறந்துட்டா அந்த டயக்னோஸ் பண்ணதுக்கு இடையில இல்லையா. அது இன்னும் பெரிய ஒன்றுக்கு மேல ஒரு அடி விழுந்த மாதிரி இதுகள் எல்லாம் அதுகள் இப்ப நாங்க என்ன உளவியல் என்ன விஷயம் செய்தாலும் உள்ளுக்கு நாங்க சாதாரண மனிதர்கள், நரம்பும் சதையும் எலும்பும் ரத்தமும் உள்ள சாதாரண மனிதர்கள் இல்லையோ. அப்ப அது அந்த தளத்துல இருந்து நாங்க தப்பி ஓடையலாம். தொழில் தான் எங்களுக்கு உளவியல் இதுகளை இல்லையே. ஆனா இந்த தனி மனுஷ வாழ்க்கையில் வர்ற இந்த இழப்புகள் தாக்கங்கள் இதுகள்ல இருந்து பாதிப்பு தான். ஆனா அதை தாங்கக்கூடிய அதை விளங்கக்கூடிய அதுக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடிய தைரியம் அல்ல உதவி எங்கள்கிட்ட கூட இருக்கு. அது ஒன்றுதான் எங்க வித்தியாசமே ஒழிய தாக்கங்கள். அப்ப அந்த இப்படி பல விஷயங்கள் வந்துதான் இப்ப நாங்க உடைஞ்சு அதுக்குள்ளால நிமிந்து இப்ப நாங்க பென்ஷன்ல இருந்து அதுக்கு அந்த கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்ப ஓய்வெடுத்து அந்த ஓய்வுல இருந்து இன்னும் கூட என்ன மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். நல்லது. உண்மையிலேயே உங்களுடைய பாரிய இந்த நிகழ்ச்சியில் ஊடாக உங்களுக்கு மன ஆறுதலை கூறி விழுகின்றோம். நாங்கள் வாழ்வில் எல்லாத்தையும் சந்திக்கத்தானே வேண்டும். அந்த வகையிலே மனிதர்களாக நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் எங்களை திறப்பட்டி வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று மருத்துவர் நாம நிகழ்வோடு நீங்கள் கடமையாக இணைந்திருப்பது போல் இன்று குடும்ப வாழ்வு பற்றிய விடயங்களை நாங்கள் கதைக்கின்றோம். சிறப்பு நீங்கள் கலந்திருந்து எங்களுக்கு இந்த தகவல்களை வழங்கி மக்களுக்காக கொண்டு செல்வதற்காக நீங்கள் இணைந்திருந்து பணியாற்றுவதற்கு நன்றிகளோடு உங்களோட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு உங்களுடைய நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றி. உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம் நிகழ்வு. மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாமம் நிகழ்விலே எங்களோடு இணைந்திருந்தவர் கதிர்நாதன் அவர்கள் டென்மார்க்கில் இருந்து உலகியல் நிபுணர். சென்ற ஆண்டிலிருந்து பல மாதங்களாக எங்களோட பல விடயங்களை உலகியல் ரீதியான விடயங்களை உங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான என்று சொல்லி பல விடயங்களை அவருடைய அனுபவ ரீதியான வாழ்வியல் ரீதியான விடயங்களையும் இங்கே தாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவரை இணைத்து தந்த ஐயா சகுனம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஸ்ரீ கதிர்ராமநாதன் ஐயா அவர்களின் மகள் இந்த தொழில்நுட்ப ரீதியிலே உதவிக்கும் ஐயா சகுனநாதன் அவர்களின் உதவிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0024413093. கை தொலைபேசி 0041622052051624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.
டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.